ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஸ்வெல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஆட்டுக்கால் குழம்பு எப்படி செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஆட்டுக்காலை பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறைய விதமான சத்துக்கள் இதில் அடங்கியிருக்கு. இந்த சுவையான ஆட்டுக்கால் குழம்பை எப்படி செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு குக்கரில் 2 ஆட்டுக்கால் இன்றைக்கி நான் வாங்கியிருக்கேன். அந்த 2 ஆட்டுக்காலை நல்லா க்ளீன் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த 2 ஆட்டுக்காலை இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். இப்போ 6 தக்காளி வந்து நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த 6 தக்காளியும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாக ஒரு 5 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் 7 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து குக்கரில் நம்ம வேக விட போகிறோம். அதுக்கு தேவையான அளவு தண்ணி, அதாவது எல்லா பொருளும் வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 15 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கல்பாசி, ஒரு அன்னாச்சிப்பூ, கொஞ்சம் பட்டை, ஒரு 4-5 லவங்கம், ஒரு 4 ஏலக்காய், இப்போ இது எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொத்தமல்லி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். வந்து குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த தாளிப்பை குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ இது நல்லா கலக்கி விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே நான் இப்போ 2 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் வந்து இது வந்து ஆப்ஷனல் தான், கொஞ்சமாக வந்து நம்ம இதில் இட்லி மாவு ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து திக்னஸ் கொடுக்கும் குழம்புக்கு நல்லா, அதனால.
இப்போ நல்லா கொதிக்க விட்டு எடுத்தால் சுவையான ஆட்டுக்கால் குழம்பு நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஆட்டுக்கால் குழம்பு ரெடி. இதை இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்கூட வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.